காணாமல் போன சார்லி சாப்ளின் கல்லறை கதைகள். சிலருக்கு கல்லறையிலும் நிம்மதி இருப்பதில்லை. சார்லி சாப்ளின் கல்லறையை திருடி சென்றது எதற்காக? அதன் பின்னாடி இருக்கும் மர்மங்கள். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் சார்லி சாப்ளின் வாழ்க்கை கதை. வெல்கம் டு தமிழ் வேர்ல்ட். அன்றாட வாழ்க்கையை அன்றாடமும் வாழ முடியாது என்று பிரபலமாக இருப்பதில் பல சங்கடங்கள் உண்டு. உள்ளே ஒன்று வெளியே ஒன்று என்று இரண்டு முகமூடிகள் வேண்டும். மகிழ்ச்சி, எரிச்சல், வெறுப்பு உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் சாமானியனுக்கு இருக்கும் சுதந்திரம் பிரபலங்களுக்கு இருப்பதில்லை. உள்ளுக்குள் வெறுப்பும் இருந்தாலும் வெளியே புன்னகையை காமித்துக் கொள்ள வேண்டும். பொது வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் மாறுவேடம் கோரும். வெளியே இருந்து பார்க்கும் அது ராஜ வாழ்க்கையாக இருக்கும். அனுபவித்து பார்த்தால் நரக வாழ்க்கை. எதற்கு இந்த பில்டப் என்று கேட்கிறீங்களா? விஷயம் இருக்கிறது. பிரபலம் இருந்தாலும் சுதந்திரமான வாழ்க்கையை தோளைத்து சாதாரண மக்களிடமிருந்து விலகியே வாழ்ந்த சில பிரபலங்களை அவர்கள் இறந்த பின்பும் கல்லறையில் நிம்மதியாக துவங்க விடவில்லை. சில பிரபலங்களின் உடல்கள் பல்வேறு காரணங்களுக்காக கல்லறைகளில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்டு வேறு இடங்களில் புதைக்கப்பட்டன. சில பிரபலங்களின் உடல்கள் நாடு விட்டு நாடு எடுத்துச் செல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி கல்லறை உறக்கத்தில் இருந்து தட்டி எழுப்பப்பட்டிருக்கும் பிரபலங்கள் சிலரை பற்றி இந்த பதிவில் காணலாம். நகைச்சுவை மன்னன் சாப்ளின். சுவிட்சர்லாந்தின் கார்ஷியர்சர் பேபி கிராமத்தில் உள்ள தேவாலயத்தையொட்டிய கல்லறை தோட்டம். ஏழை பணக்காரர், நல்லவர் கெட்டவர், அறிவாளி முட்டாள், படித்தவன் படிக்காதவன் என உயிரோடு இருந்தனர். அவர்களுடன் உலகையே சிரிக்க வைத்த மகா கலைஞன் சார்லஸ் ஸ்பென்சர் ஷாப்ளின் என்ற சார்லி ஷாப்ளினும் உறங்கிக் கொண்டிருந்தார். 1978 மார்ச் 2 அதிகாலை கடப்பாறை மண்வெட்டியுடன் கல்லறை தோட்டத்தில் புகுந்த இருவர் சார்லி சாப்ளின் புதைக்கப்பட்ட கல்லறையை தோண்டினர். ஆழத்தில் புதைக்கப்பட்டிருந்த சாப்ளினின் உடல் இருந்த சவப்பெட்டியை தூக்கி தாங்கள் கொண்டு வந்த வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். தன் உயிர் இருக்கும் வரை இந்த உலக மக்களை சிரிக்க வைப்பது ஒன்றையே தன் நோக்கமாக கொண்ட அந்த மகா கலைஞனின் உடலை ஏன் திருட வேண்டும்? தன் நகைச்சுவையின் மூலம் எல்லாரையும் நிம்மதியாக உறங்க வைத்த அவரை கல்லறையில் நிம்மதியாக உறங்க விடாமல் செய்தது ஏன்? இதனால் அவர்களுக்கு என்ன லாபம்? அதை தெரிந்து கொள்ளும் முன் சார்லி சாப்ளினின் வாழ்க்கையை கொஞ்சம் பார்ப்போம். விசித்திரங்களும் வினோதங்களும் தான் வாழ்க்கை. அந்த விசித்திரங்களுக்கும் வினோதங்களுக்கும் யாராலும் காரணம் கற்பிக்க முடிவதில்லை. சார்லி சாப்ளினின் வாழ்க்கையும் அப்படித்தான். உலகத்தை சிரிக்க வைத்தவரின் குழந்தை பருவம் நெருக்கடிகள் நிறைந்திருந்த வாழ்க்கையில் மூழ்கி போகாமல் நிமிர்ந்து எழுந்து நின்றான் அந்த மகா கலைஞன். துன்பம் நிறைந்த குழந்தை பருவம். சார்லி சாப்ளின் தெற்கு லண்டனில் 9 ஏப்ரல் 1899 பிறந்தார். அவருடைய பெற்றோர் மேடை பாடகர்கள். குடும்பம் வறுமையில் வாடியது. அதிகம் படிக்காத சார்லி சாப்ளின் 5 வயதிலேயே மேடை நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார். சாப்ளினின் தந்தை குடிபோதைக்கு அடிமையாக, தாயோ மனநோய் காரணமாக வலுக்கட்டாயமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தாயின் மனநோயும் தந்தையின் குடியும் சாப்ளினை தரித்திரனாக்கி இருந்தன. ஹான்வெல் என்னும் ஆதரவற்ற சிறுவர்களுக்கான இல்லத்தில் சாப்ளின் வளர்ந்தார். அங்கு அவர் அனுபவிக்காத கொடுமையே இல்லை. திரை வாழ்க்கை. சார்லிக்கு 21 வயதான போது நாடகக் குழு ஒன்றில் சேர்ந்தார். அந்த நாடகக் குழு அமெரிக்கா சென்றது. அவரும் அமெரிக்கா போனார். 1913 முதலாக மேக்கிங் எ லிவிங் என்ற படத்தில் வில்லனாக நடித்தார் சார்லி சாப்ளின். அப்படம் வெற்றி பெறவில்லை. இரண்டாவதாக கிட் ஆட்டோ ரேசஸ் அட் வெனிஸ் என்கிற படத்தில் நகைச்சுவை பாத்திரத்தில் நடித்தார். தோளதோள கால் சட்டை, சிறிய கோட், ஹிட்லர் மீசை, சின்ன தொப்பி, கையில் சிறு தடி. இத்தகைய வேடத்துடன் தோன்றி ரசிகர்களை விழுந்து விழுந்து சிரிக்க வைத்தார். இந்த வேடமே அவருக்கு ட்ரேட்மார்க் ஆனது. அதற்கு பிறகு அவரது திரை வாழ்க்கையில் ஏறுமுகம்தான். திரும்பி பார்க்க கூட நேரமில்லை. வரிசையாக சார்லியின் வெற்றி படங்கள் வெளிவந்தன. ஒரே ஆண்டில் 35 படங்களில் நடித்தார். எல்லாமே வெற்றி படங்கள்தான். பல படங்களை இயக்கினார். உலக புகழ் பெற்றார். பட நிறுவனம் தொடக்கம். 1919 யுனைடெட் ஆர்டிஸ்ட்ஸ் என்கிற பட நிறுவனத்தை வேறு சிலருடன் சேர்ந்து கூட்டாக தொடங்கினார். படங்களை தயாரித்ததுடன் விநியோகம் செய்வதிலும் இந்த நிறுவனம் ஈடுபட்டது. பேசும் படங்கள். மௌனப்பட யுகம் முடிவடைந்து பேசும் படங்கள் வரத் தொடங்கியிருந்த காலகட்டத்தில் 1936 மாடர்ன் டைம்ஸ் என்கிற படத்தை தயாரித்து வெளியிட்டார். அப்படத்தில் மற்றவர்கள் பேசினாலும் சார்லி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அப்படமும் மகத்தான வெற்றி பெற்றது. 1940 சாப்ளின் தயாரித்த தி கிரேட் டிக்டேட்டர் சர்வாதிகாரி ஹிட்லரை கேலி செய்து எடுக்கப்பட்ட படம். ஹிட்லர் வேடத்தில் சாப்ளின் பிரமாதமாக நடித்தார்.
அவர் பேசி நடித்த முதல் படம் இது. உலகம் முழுவதும் இப்படம் திரையிடப்பட்டு பெரும் பரபரப்பை உண்டாக்கியது. குடும்ப வாழ்க்கையில் சோகம். சார்லி சாப்ளினின் திருமண வாழ்க்கை சோகம் நிறைந்தது. முதல் மனைவி மாக்மர்ரே 2 குழந்தைகளை பெற்ற பிறகு சார்லியை விவாகரத்து செய்தார். அடுத்து நடந்த 2 திருமணங்களும் தோல்வியில் முடிந்தன. பிறகு ஓனா என்கிற 18 வயது பெண்ணை மணந்தார். இவர் 8 குழந்தைகளை பெற்றார். இந்த மனைவிதான் சார்லியின் இறுதி காலம் வரை அவருடன் வாழ்ந்தார். சுவிட்சர்லாந்தில் குடியேற்றம். 1952 பிரிட்டனுக்கு சென்றிருந்த சாப்ளினை மீண்டும் நாட்டுக்குள் அனுமதிக்க அமெரிக்க அரசு மறுத்ததால் தனது 4ஆம் மனைவி ஓனா மற்றும் குழந்தைகளுடன் சுவிட்சர்லாந்தில் குடியேறினார். தனது இறுதி நாள்களில் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருந்த சாப்ளின் 1977ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் நாள் கிறிஸ்துமஸ் நாளில் தூக்கிலேயே 88வது வயதில் இறந்தார். அவரது உடல் சுவிட்சர்லாந்தின் கார்ஷியர்சர் வேவி கிராமத்தில் ஒரு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. அதன் பிறகு 2 மாதங்கள் கழித்து 1978 மார்ச் 2ஆம் தேதி அவரது உடல் திருடப்பட்டது. இந்த செய்தி உடனடியாக சாப்ளின் குடும்பத்தாரிடம் தெரிவிக்கப்பட்டது. கடத்தல்காரர்கள் பேரம் பேசினர். சாப்ளினின் குடும்பத்துக்கு வந்த 200 தொலைபேசி அழைப்புகளை வைத்து விசாரிக்கத் தொடங்கிய போலீசார் 3 மாதங்கள் கழித்து மே 17ஆம் தேதி திருடர்களை கண்டுபிடித்தனர். போலந்து மற்றும் பல்கேரியாவில் இருந்து அகதிகளாக வந்திருந்த ரோமன் வார்டன், பல்கேரியாவின் கான்ஷோ கெனவ் ஆகிய இருவரும் தான் அந்த திருடர்கள். வறுமையில் வாடிய இருவரும் இப்படி ஒரு திட்டத்தில் இறங்கியது விசாரணையில் தெரிய வந்தது. சார்லியின் உடல் மீட்பு. அந்த இருவரிடமும் போலீசார் நடத்திய விசாரணையில் சாப்ளினின் வீட்டிலிருந்து 1 மைல் தொலைவில் இருந்த ஜெனீவா ஆற்றின் அருகில் கோதுமை வயலில் அவரது உடலை புதைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. பல நாள்கள் ஆகிவிட்டதால் புதைத்த இடம் தெரியாமல் திருடர்கள் குழம்பினார்களாம். பின்னர் ஒரு வழியாக கண்டுபிடிக்கப்பட்டு உடல் மீட்கப்பட்டது. அதன் பின்னர் மீண்டும் அவரது உடல் திருடப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வலுவான கான்கிரீட் கல்லறையில் அவரது உடலை அடக்கம் செய்தனராம் சாப்ளினின் குடும்பத்தினர். சாப்ளின் நினைவாக வேவியில் அவரது சிலை ஒன்றும் அமைக்கப்பட்டது. மன்னிப்பு. இந்த சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்டு திருடர்களில் ஒருவரின் மனைவி, சாப்ளினின் மனைவி ஓனாவுக்கு கடிதம் எழுதினார். அதற்கு பதில் எழுதிய ஓனா, எனக்கு உங்கள் மீது எந்த வருத்தமும் இல்லை, எல்லாமே மன்னிக்கப்பட்டு விட்டன என்று குறிப்பிட்டிருந்தார். சாப்ளினின் உடல் திருடப்பட்டது குறித்த ஒரு வதந்தி நீண்ட நாள்கள் இருந்தது. அதாவது யூதர்கள் அல்லாதவர்கள் புதைக்கப்படும் மயானத்தில் யூதரான சாப்ளினை புதைத்ததால் அவரது உடல் திருடப்பட்டிருக்கலாம் என்று சிலர் கிளம்பிவிட்டார்கள். சாப்ளினின் உடல் திருடப்பட்ட சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தி பிரைஸ் ஆஃப் ஃபேம் என்கிற படம் எடுக்கப்பட்டது. இந்த படத்தின் முக்கிய பாத்திரங்களில் சாப்ளினின் மகன் யூஜினும் பேத்தி டோலரஸும் நடித்தார்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். Thank you watching this video.